ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துருக்கேன் கீஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கேன். முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இளஞ்செழியன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ ஆன் ஆர் அரவுண்ட் 25K குட் பேட்டரி பேக்கப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டு யூஸ் ஃபார் 3 to 4 years which is best அப்படின்னு சொல்லிட்டு அவரே லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு 6 மொபைல் வந்து கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Realme GT60 12GB to 256GB வேரியண்டா, அப்படி இல்லைனா மோட்டோரோலாடைய H50 Fusion 12GB 256GB வேரியண்டா, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஐகோடைய Z9S Pro அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுவும் நான் வந்து 8256 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ரியல்மியோடைய இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆனால் நார்சோ 80 ப்ரோவா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறமா நேற்று லான்ச் ஆனால் ஐக்கோடைய Z10 அப்படி இல்லைனா ஐக்கோடைய நியோ 10R அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட்லேயே பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், பேட்டரி லைஃபும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கோடைய நியோ 10R தான் பெட்டர். ஏன்னா இது எல்லாத்த விடவும் பர்ஃபார்மன்ஸில் அது வந்து நல்லாவே இருக்கும். இல்லைப்பா எனக்கு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸில் எனக்கு 25,000 ரூபாய்க்குள்ளே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்குள்ளே ஐக்கோடைய நியோ 10R கிடையாது. மேபி ஒரு 2-3 மாதம் கழித்து ஆஃபரில் 8GB 128GB உங்களுக்கு ஆஃபரில் வந்து கிடைக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்க போது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் 6400 mAh அதில் டிசப்பாயிண்டாக ஆக போகிறதுல. அது பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா IDS Gen 3 இருக்குது, அதுலேயும் எந்த விதமான டிசப்பாயிண்ட்டும் இல்லை. ஆனால் இப்போ நான் வாங்க போகிறேன், இப்போ அது 25,000 ரூபாய்க்கு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபோனை எடுத்துட்டு மிச்சம் எல்லா ஃபோன்ஸும் பார்க்கலாம். நான் ஐக்கோடைய Z10 ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த விடவும் கொஞ்சம் லோயர் எண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பும் கிடையாது, 4-way கவுட் டிஸ்பிளே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்பாவது கொடுத்துருக்குந்தா இன்னும் கொஞ்சம் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லை. 7300 mAh பேட்டரியை மட்டும் வச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ எனக்கு வந்து பேட்டரி லைஃப் தான் முக்கியம், நான் அப்பப்போ ஃபோன் கால்ஸ் பேசுவேன், ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் அடுத்த ஒரு 1.5 நாள் 2 நாள் கழிச்சு தான் சார்ஜ் பண்ணுவேன் ஃபோனை. நான் ரொம்ப நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வீடியோஸ்லாம் கூட நான் பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் பார்க்க மாட்டேன், அப்பப்போ சோஷியல் மீடியா போய் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் செட் ஆகும். நீங்கள் இங்கே பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஈவன் அதில் 7300 பேட்டரி இருக்குது, அதில் பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து இது மிச்சம் எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அப்படின்ற போது நான் அதை ஏன் ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. சரி, இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்சோடைய 80 Pro ஆகட்டும், அப்புறமா மோட்டோரோலாடைய H60 Fusion ஆகட்டும், இது ரெண்டுமே அண்டர் 25K கிடைக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, அண்ட் தென் ஃபோன் வாங்குறதே கால் பேசுறதுக்கு தான், நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா அப்படின்றது தான் டவுட். ஏன்னா அதில் மீடியாடெக்கோட 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. நானும் ரியல்மி கம்யூனிட்டிலையும் தேடி பார்த்தேன், அண்ட் தென் மோட்டோரோலாடைய கம்யூனிட்டி சைட்லையும் போய் செக் பண்ணி பார்த்தேன், யாராவது யூசர்ஸ் வாங்கி எதாவது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களா, யூசர்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கண்ணில் வந்து படலை. ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த சிப்பை வச்சு ஏகப்பட்ட ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இப்போ நத்திங்கோட ஃபோனோ அதை வச்சு தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கோடைய ஏதோ ஒரு ஃபோன் கூட அந்த ப்ராசரோட தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஓகே பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி அந்த ப்ராசர் வந்து எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் எப்படி 7300 வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூ இருந்துச்சு, அப்புறமா வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூலாம் இல்லை. நத்திங் ஃபோன் 2Aல சொல்கிறேன். ஸோ நெட்வொர்க் இஷ்யூலாம் பெருசாக இல்லை, அதாவது ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, அந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வேணால் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளீனான UI வேணும் அப்படின்ற போது தான் அது வரும். எனக்கு பெட்டர் பேட்டரி பேக்கப்பும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இது ரெண்டு வரலாம். அந்த க்ளீனான UI அப்படின்ற போது மோட்டோரோலாக்கு எட்ஜ் இருக்கும். இல்லை எனக்கு ரியல்மியே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 4-way கர்வ் டிஸ்பிளே, அப்புறமா அந்த க்ளோயிங் பேக் இருக்குல்ல, எனக்கு அப்படியே பார்த்தாலே வந்து எப்படி இருக்கணும்னா அப்படியே மின்னணும், தக மின்னணும் அப்படின்ற பேக்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட நார்சோ 80 Pro வந்து யூஸ் ஆகும். ஐக்கோடைய Z9S Pro வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபோன் தான். நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நண்பர் வந்து ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி அவர் வந்து வாங்கி வந்தார். அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து வீடியோ போட்டிருந்தோம். பேட்டரி பேக்கப் இப்போ வரைக்கும் நான் அவங்ககிட்ட கேட்ட வரைக்கும் பேட்டரி பேக்கப் நல்லா இருந்துச்சு, கேமராவும் நல்லா இருந்துச்சு, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு, டே டு டே டாஸ்க்குலாம் சூப்பராகவே இருந்துச்சு. பெருசாக அவனும் கேம் விளாட்னதில் நானும் பெருசாக கேம் விளாட்லாம் அந்த ஃபோனில். ஸோ அதனால் கேமிங் பற்றி நான் சொல்ல விரும்பல. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 7 Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹெவியாக கேம் விளாடுவீங்க, நான் டெய்லி 1 hour 2 hour கேம் விளாடுவீங்க அப்படின்னீங்கன்னா தான் செட் ஆகாது. மிச்சப்படி நார்மல் யூஸ்க்குலாம் வந்து செம்மையாக செட் ஆகும். நெக்ஸ்ட் Realme GT60 12GB 256GB என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க.
ஆனால் 1 மணி நேரம் கேம் விளாடுவீங்க அப்படின்னா ஓகே, ஒரு 2 மணி நேரம்லாம் எனக்கு தெரியல, 1 மணி நேரம் வரைக்கும் விளையாடின ஒரு சில நண்பர்களுக்கு தான் கேட்டதுக்கு ஓகே எனக்கு எஸ்ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் வந்துடுது ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது கூட, அது 1 மணி நேரம் கேம் விளையாடிட்டு பிறகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பேட்டரி பேக்கப் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னென்னா பில்டு குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகிடும் பேக் சைடில். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் அந்த மாதிரி ஒட்டிட்டு அப்புறமா மேலே கேஸ் போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஒரு வேளை அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். இப்போ இந்த ஃபோன் இருக்க மாதிரி கொஞ்சம் கஜ நிறைய ஸ்க்ராட்ச் ஆகுது. இதே நீங்கள் ஐக்கோடைய நியோ 9S Pro இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போனீங்கனாலும் அந்த ஆரஞ்சு கலர் போனீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து அந்த ஸ்க்ராட்ச்க்கெலாம் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது ஒரு மாதிரி லெதர் ஃபினிஷில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போனீங்கன்னா கிளாஸு அதுலேயும் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் 8 128GB தான் இருக்குது. 12 128GB வந்து ஸ்டாக்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். ஸோ உங்களுக்கு 12GB தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி GT60 வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இப்போது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஃபோன் வேணும் அப்படின்றது. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூஸுக்கு 12GB வேணுமா ஆர் இட்ஸ் ஓகே வித் 8GB அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு 3 to 4 years இஃப் இன்கேஸ் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னீங்கன்னா 25,000 ரூபாய்க்குள்ளே ஆஃபர் டைமில் எனக்கு 12GB வேரியண்ட்டே கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நான் 12GBக்கு போயிட்டு செட்டில் ஆகிடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 8GB வந்து ஓகே தான், தாராளமாக தான் இருக்கும். ஆனாலும் ஏன் 12க்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா அது இதில் 8GBயில் ரன் பண்ணுறதுக்கும் 12GBயில் ரன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஃப் இன்கேஸ் எதையோ இல்லை இப்போ ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வச்சு தான் வந்து ரிமூவர்லாம் இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவர், அப்புறமா ஏஐ எரேசர்லாம் இருக்குது. இது இஃப் இன்கேஸ் அது வீடியோவில் எடுத்துகிட்டு வராங்க, நம்மளுக்கு அந்த ஆப்ஷனும் வருது அப்படின்னா 8GB கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம். 12GB வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே வந்து பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது, உங்களுக்கு ஆஃபர் டைமில் 12GB வேரியண்ட்டே கிடைக்குது அப்படின்னீங்கன்னா 12GBக்கே வந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு 3-4 வருஷம் அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படியே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே நண்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 8GBயில் LPDDR5 பெஸ்ட்டா இன்ஸ்டெட் ஆஃப் 12GBயில் LPDDR4 ரேம் பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. மோர் ரேம் நீட்ஸ் ஒன்லி ஆன் ஹெவி கேமிங் ஆர் ஒர்க்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இதுக்கான பதில் தான் ப்ரோ நான் இப்போ சொன்னது. அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த இடத்துல ரேம் வந்து அதிகமாக தேவைப்படும். ரேம் அதிகமாக தேவைப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB கம்பேர் பண்ணும்போது 12GB வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மூத்தராக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். இப்போது LPDDR5X ரேமா இல்லை 4X ரேமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா LPDDR-உடைய 4Xல வந்து 12GB பெட்டரா இல்லைனா 8GB ரேம் பெட்டர், 8GB LPDDR5 பெட்டரா அப்படின்ற மாதிரி பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. LPDDR5 வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4 ரேமை விட இன்னும் பவர் எஃபிஷியன்ட் தென் இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். நீங்கள் வந்து 12GB இங்கே வச்சுருந்தாலும் சரி, அங்கே 8GB வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஈக்குவல் பண்ணிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் பவர் கன்சப்ஷனை சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ சொன்ன கம்பேரிசன் பெட்டர். நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது 25,000 ரூபாய்க்கு வரைக்கும், 25,000 ரூபாய் என் பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டில் எனக்கு ஆஃபர் டைமில் நான் வெயிட் பண்ணி வாங்கும்போது 12GB 256GB வேரியண்ட்டே கிடைக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதுக்கே போயிடுங்க. அது போயிட்டிங்கன்னா ஒரு 3-4 வருஷம் அப்படியே செட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவே கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கும். இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சொன்னீங்க மாதிரி டாடா பப்ளிஷில் வந்து நான் நந்து.